So good morning to all, right? So last class நம்ம forces apply அப்படினு பார்த்தோம். So the force the expression அப்படினு பார்த்தோம். The force is equal to the rate of change in momentum. So m into dv divided by dt plus v into dm divided by dt. This is the complete expression for the force. நம்ம எல்லாரும் f is equal to m into a அப்படினு நம்ம சொல்றோம். Here force is equal to just m into a அப்படினு சொல்றோம். அது ஒரு particular condition. If the mass of the body is constant, if the mass of the body is constant, so the dm by dt is equal to 0. The term 0 by h, this time the force is equal to m into dv. Sir, your sound is not clear, sir. Fine, இப்போ கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேங்களா? கேக்குதா? Yes, sir. Okay, so the force that is equal to rate of change in momentum dv divided by dt. This is a complete expression for the force, right? நான் இது சொல்றது என்ன அப்படின்னா எப்பவுமே generally s அப்படினால m into e அப்படின்னு சொல்லுவோம். The m into e is a particular condition. If the mass of the body is constant, then the dm by dt is equal to 0. This time the force is equal to m into dv divided by dt. This time f is equal to m into a அப்படின்னு சொல்லுவோம். But obviously the most of the cases நம்ம mass constant இருக்கிற மாதிரி தான் பார்க்கிறோம். So அதனால most probably we are using f is equal to m into a. But anyhow the 9th 10th level the force equal to m into a is correct. But இப்போ the exact expression for the force is nothing but the rate of change in momentum, right? So this is about the force. So இத பேஸ் பண்ணி இப்போ நாம என்ன பண்றோம் அப்படி பாத்தீங்க அப்படினா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான and important topic. The common forces in mechanics. General நம்ம mechanics அப்படி எடுத்துட்டோம் அப்படினாலே. So நான் very first classes ல mechanics அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படினாலே so it may be all kind of motions. All kind of motions. அந்த motions பத்தி படிக்கிறதா mechanics அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட்? இந்த ஜெனரலா எல்லா மெக்கானிக்ஸ்லயும் வரக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன, அந்த ஃபோர்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம், அந்த ஃபோர்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதான் இன்னைக்கு டாபிக். ஓகே, சோ அப்படி நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ், normal reaction, tension, friction. Okay, contact force, the normal reaction and friction. Okay, இதை கொஞ்சம் ஆர்டரா மாத்துறேன். So make it as friction and then tension. ஓகே, இந்த ஆர்டர் ஏன் மாத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சோ இதான் நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய காமன் ஃபோர்சஸ். இத பேஸ் பண்ணி தான் மெக்கானிக்ஸ் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். நாட் only this chapter, இதுக்கு மேல வரக்கூடிய எல்லா சாப்டர்ஸ்லயும் இதான் நம்ம திரும்ப பண்ணிட்டே இருக்கோம். ஓகேவா? ரைட்? சோ இத ஒவ்வொரு ஃபோர்ஸ் நம்ம பார்க்கலாம். ரைட்? சோ ஃபைனலி I will tell you why இந்த ஆர்டர் நம்ம மாத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? சோ கான்டாக்ட் ஃபோர்ஸ், the contact force அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so the bodies are just in contact. So நம்ம ரெண்டு பாக்ஸஸ் எடுத்துக்கலாம். So like this box A, இது box B. So அதுக்கு ஒரு டிஃபரண்ட் மார்க்கர்ஸ் நமக்கு இருக்கும். ரைட்? இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா if I am giving the force at this point, இந்த இடத்துல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸுமே சேர்ந்து தான் மூவ் ஆகும் இல்லையா? இந்த ரெண்டு பாக்ஸுமே ஆப்வியஸ்லி உங்களுக்கு கம்பைன்டா தான் நமக்கு மூவ் ஆகும். ரைட்? சோ பட் எனக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கும். ரைட்? மற்றபடி ஏதோ ஒரு பேஸ்டோ அது ஒரு த்ரெட் வாக்குற மாதிரி போட்டு நான் எதுவும் அட்டாச் பண்ணல. ரைட்? சோ இந்த மாதிரி நேரத்துல சோ நான் ஃபோர்ஸ் கொடுக்கறது இந்த பாடி ஏ மேல மட்டும்தான். பட் பாடி பியோ நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அப்ப ஏல இருந்து ஜிக்கு சம்வாட் ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு என்னவாகும்னு புரிஞ்சுக்கலாம்.
டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். ரைட்? அப்ப கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா so there are more than one bodies are clubbed together without any ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இல்லாம ஒரு பேஸ்ட் அந்த மாதிரி சம்திங் எதுவும் இல்லாம ஜஸ்ட் ஒட்டி இருக்கோம் சிம்பிள். சோ அப்ப ஒரு பாடி மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா அப்படின்னா ரெண்டாவது பாடியை சேர்ந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாடில இருந்து செகண்ட் பாடிக்கு சம்வாட் ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது. some amount of force is given to the second body by the first body. This force can be called as the contact force. Right? சோ இத நம்ம கொஞ்சம் தியரிட்டிக்கலா சால்வ் பண்றதோட ரொம்ப பிராக்டிகலா யோசிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு கிளாஸ் எல்லாமே மோஸ்ட் அட்வான்ஸ் போகும். Okay, so don't just go with any formulas, don't just go with just a three-point diagram or a critical matter நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ரைட்? let's try. So make it as the 4 kg block. There is the second block, that is it may be a 2 kg block. Another block, it is a 1 kg block. Make it as A, B, C. இந்த மாதிரி நமக்கு ஒரு 3 பிளாக் வந்துருக்கும். there are different masses. Okay, so எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் கிடையாது, சும்மா ஜஸ்ட் ஒட்டி இருக்கோம். நீங்க தனியா அந்த பாக்ஸ் எடுத்து எடுத்துடணும். ஒரு பாக்ஸ் அல்ரைட் ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் சொல்லணும் அப்படின்னா 2 பாக்ஸ் சேர்ந்து போகுது இல்லையா, சம்திங் அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். Okay, so I am going to give you some force at this point. So இது ஒரு 40 newtons. The 40 newton of force is applied to this point. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த entire body moving in this direction with some acceleration a. இந்த acceleration பேரு acceleration of system அப்படிங்கறத சொல்றோம். இந்த acceleration of system இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த term இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா திரும்ப சொல்றேன். The acceleration of the system, that is net force divided by total mass. Because in these cases the mass is not at all constant, varying, obviously constant. அதனால நம்ம F is equal to m into a அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட்? அப்ப F is equal to m into a, then a equal to f divided by m. அப்போ this a equal to f divided by m can be read as acceleration of the system, that is equal to net force divided by the total mass. Right? அப்போ இந்த கேஸ்ல நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா the acceleration of the system that is equal to the net force applied on the system, that is equal to 40 newton divided by the total mass 4. Sir, mic off ஆயிடுச்சு sir. இப்போ ஆன் ஆயிருக்கான்னு பாருங்க. சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆஃப் ஆயிருக்கா சார்? இல்ல இப்போதான் நான் தான் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டேன். சாரி. ஓகே ஃபைன். Without knowing I did something. Okay sir. Okay ma, so can we start? So in this case the acceleration is equal to 14 divided by 7. So it is 2 meter per second square. This is what the acceleration. Okay, so அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மூணு ஆப்ஜெக்ட் நம்ம தனித்தனியா பார்க்கலாம். the 4 kg block, 2 kg block and 1 kg block. This is 4 kg block, this is 2 kg block, this is 1 kg block. So the acceleration of the system, அதோட மீனிங் the entire system moving in one direction with the common acceleration. அதனால தான் அதுக்கு acceleration of the system. So in the 4 kg block அதே 2 meter per second square தான் accelerate ஆகுது. 2 kg block அதே 2 meter per second square and 1 kg block is also moving with the same acceleration 2 meter per second square. Okay, so எனக்கு இப்போது என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா I am giving the force of 14 newton at this block. I am giving the force of 14 newton on this block. இல்லையா? இப்போ இந்த 4 kg block moving with an acceleration of 2 meter per second square. அப்ப இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும்?
F is equals to m into a. அப்போ 4 into 2 gives 8. இந்த 4 kg block 2 meter per second square போறதுக்கு அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் சஃபிஷியன்ட்? ஜஸ்ட் 8 நியூட்டன் இஸ் சஃபிஷியன்ட். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 14ல இருந்து அதுக்கு தேவையான 8 எடுத்துட்டு ரிமைனிங் 6 நியூட்டன் இருக்கு இல்லையா, அந்த 6 நியூட்டனை இந்த 2 kg பிளாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிடும். ஓகே ரைட். இப்போ நான் இந்த 3 பிளாக் தனித்தனியா டிராயிங் பண்ணிருக்கேன். பட் ஆக்சுவலி இந்த 3 பிளாக் இப்படி செப்பரேட் ஆகும், ரெண்டும் கம்பைன்டா தான் போவாங்க. So there is no separation between these two points. இந்த ரெண்டு பிளாக்ல எந்த ஒரு செப்பரேஷனும் கிடையாது. சோ இப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா the 4 kg block transmit a force of 6 newton to this 2 kg block. அப்ப எனக்கு இந்த இடம் செப்பரேட்டே ஆகல. செப்பரேட்டே ஆகல அப்படின்னா அதோட மீனிங் என்னது? அப்ப 2 kg பிளாக் திரும்ப அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்துரும்? திரும்ப இந்த 6 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்துரும். இதைத்தான் அந்த நியூட்டன் சர்வால படிச்சு நம்ம ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு இதைத்தான் நம்ம படிச்சோம். ஓகே, if there is no separation then the net force equal to 0, opposite forces are equal. So in the first body இது மேல ஒரு 6 கொடுத்துச்சு, இந்த 6 இது மேல ஒரு 6 கொடுத்து, இந்த 6 வந்தாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு பாருங்க. இந்த சைடுல 14, இந்த சைடுல 6, அப்ப டோட்டலா 8 நியூட்டன் in this direction. In the 8 newton in this direction only driving this 4 kg block in this direction with an acceleration of 2 meter per second square. Comes to the second block. Okay, இப்போ இந்த second block ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு? 6. அது எவ்வளவு ஆக்சலரேஷன்ல போகுது? 2 meter per second square. அப்ப இதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும்? The 2 into 2, 4 newton is sufficient to move with an acceleration of 2 meter per second square. அப்போ 4 newton போதும் அப்படிங்கிற பட்சத்துல it transmits the excess forces of 2 newton in this direction. Sorry, I mean the another block 1 kg block உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், அந்த 2 newton அப்படிங்கிற ஃபோர்ஸ் உங்களுக்கு கொடுத்துரும். Again in the 2 kg block இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா there is no separation, so we can understand the equal amount of forces acting in this direction and the force acting on this block, that is also equal to 2 newton. Again in the direction உங்களுக்கு ஒரு 6, இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு 2, அப்ப the net force இந்த இருக்கக்கூடிய net force is 4 newton along this direction. அப்ப அந்த 4 newton வச்சுதான் this 2 kg block moving with an acceleration of 2 meter per second square. Comes to the 1 kg block. அப்ப 1 kg block மேல ஆக்ட் ஆகக்கூடிய force is equal to 2 newton. அந்த 2 newton வச்சு இது 2 meter per second square ல மூவ் ஆயிடுது. இதுல எக்ஸஸ் ஃபோர்ஸ்லாம் எதுவும் இல்ல, சோ அதனால யாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Right, now the answer is the contact force between A and B that is equal to 6 newton and contact force between B and C that is equal to 2 newton. This is the answer. This is the contact force. புரிஞ்சுக்க முடியுதா? The contact force. இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இதான் இந்த பிராக்டிகலா இதை நம்ம கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நிஜமா இந்த சினாரியோட என்ன நடக்குது, ஒரு ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம். ரைட்? இல்ல நம்ம கொஞ்சம் ஈஸி மெத்தட் எனக்கு வேணும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. Okay, I try to explain. I try to let you guys imagine what is actually happening in this scenario. Okay, அதான் நான் ட்ரை பண்ணேன். மத்தபடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேவா? So make it fast. Acceleration find out பண்ணியாச்சா? Acceleration equal to 2 meter per second square. So the contact force, right?
So the force acting at this point. Force acting at this point. எந்த பாயிண்ட்ல நீ கால்குலேட் பண்ண போறியோ உன்னோட சிஸ்டம் ரெண்டா உடைச்சிடும். உன் சிஸ்டம் அந்த இடத்துல எனக்கு 3 பிளாக் இருக்கட்டும் 4 பிளாக் இருக்கட்டும் ஃப்ரீயா இருக்கும். ஜஸ்ட் சிஸ்டம் ரெண்டா உடைச்சிடும். எந்த பாயிண்ட்ல கால்குலேட் பண்ண போறியோ இந்த பாயிண்ட் கூட இருக்கக்கூடிய பாடியோட சிஸ்டம் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பாடியோட சிஸ்டம். ஓகே, அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 4 kg இருக்கு, இந்த இடத்துல 3 kg. So in the 4 kg block giving some force in this direction, using this force, this 3 kg block moving in this direction with the acceleration of 2 meters per second square. Appa force is equal to m into a. The force is equal to m into a. So appa in the force between a and b, I am just calculating the contact force between a and b, that is equal to m into a. In the force evlo block namak push பண்ணுது, so 3 kg mass, 3 into acceleration is equal to 2, therefore the answer is 6 Newton. That's how much you got the answer. Similarly, the force between B and C, the force between B and C. Okay, B and C இந்த இடத்துல இருக்கக்கூடிய force மாதிரி. அப்ப நம்ம இந்த சிஸ்டம் இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கலாம். அப்ப B ல இருந்து C க்கு போகக்கூடிய மாஸ் pushing the block of mass just to 1 kg, அப்போ mass is equal to 1, acceleration is equal to 2, that is 2 Newton. The 2 Newton of force is acting between the B and C. It is a simple method to solve this question. இது இன்னும் காம்ப்ளெக்ஸா கூட போடலாம், நான் ஒரு மாதிரி போட்டு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் போடலாம். ஓகேவா, நம்ம புக்ல அதான் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஈக்குவேஷன் சால்விங் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, பட் எனிதோ அத கொஞ்சம் பிராக்டிகலா அந்த இடத்துல அத ஜஸ்ட் ஒரு ஆல்பா நியூமரிக்கலா பார்த்தாங்க, ஜஸ்ட் ஹவ் டு இமேஜின் லைக் an objects. பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு நான் பசங்க லெக்சர் பண்ணக்கூடியது அதான் என்ன அப்படின்னா, ஸோ த கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஆல்பா நியூமரிக். அந்த கொஸ்டினை ஒன்னால விஷுவலைஸ் பண்ண தெரியணும். நிஜமா நம்ம ஒரு டேபிள்ல ஒரு 3 கிளாஸ் எடுத்து நம்ம புஷ் பண்றோங்கிற மாதிரி உனக்கு விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா திஸ் டைம் ஈஸிலி யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, நான் அதான் இந்த இடத்துல ட்ரை பண்ணுவேன். Okay, so I ended up 14 Newton கொடுத்தேன். The entire system moving with an acceleration of this much. அப்ப 4 kg block க்கு 8 Newton is sufficient. அப்ப அதனால தான் ஒரு டெவலப்டு அது ஒரு 6 Newton கொண்டு போயிட்டு பக்கத்து பிளாக்குக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுச்சு. There is no separation. அதனால equal amount of friction acting in this direction. These two forces makes net force on this body is 8 Newton and let the body go with an acceleration of 2 meters per second. Similarly, in the second case, these two forces makes the net force on this body is equal to 4 Newton and makes this body moving with an acceleration of 2 meters per second square, and this force gives the acceleration of 2 meters per second square for this 1 kg block, and hence the entire body moving with the same acceleration. That is what the acceleration of the system. You get it? நமக்கு புரியுதா? நான் ஏதாவது திரும்ப நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொன்னேன். இல்ல இதே மாதிரி வேற சம் பண்ணுமா? புரியுது சார். ஃபைன். ஓகே, சோ சில புக்ல இதே சம் நமக்கு வேரியபிள்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. வேரியபிள்னா ஜஸ்ட் m1 and m2 வச்சு சால்வ் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும், வேரியபிளா போடுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் இஃப் தேர் இஸ் a number நம்ம ரொம்ப சிம்பிளா நம்ம போட்டு முடிச்சிருப்போம். ரைட், வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் யூ கோ வித் திஸ் மெத்தட். அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, so the second one is the normal reaction. It's very interesting. So நான் அரைவரையா படிச்ச காலத்துல நார்மல் ரியாக்ஷன் ஓகே, ஜஸ்ட் நார்மல் ரியாக்ஷன் தோணுச்சு. பட் நிறைய விஷயங்கள் நம்ம அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரியஸ்லி அது நிறைய டீப்பா போடுற விஷயங்கள் இருக்கும். அந்த அளவுக்கு நார்மல் ரியாக்ஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட்.
right? So the normal reaction, first of all, make it as a reaction. அதுக்கப்புறம் நான் ஏன் அது நார்மல் ரியாக்ஷன் நான் சொல்றேன், just to make it as a reaction. So that is a block. ஒரு block அதாவது ஒரு ஆப்ஜெக்ட். So இது ஒரு கிரவுண்ட்ல இருக்கே வச்சுக்கலாமே, இது ஒரு கிரவுண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? So இது மேல ஆக்ட் ஆகக்கூடிய பாடி, the weight of the body is okay, டேபிள்ல வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு டேபிள்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். So there is a force, the m into g, that is nothing but the weight of the body acting towards the center of the earth, அல்லது downwards, அல்லது towards the ground அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, that is something external force. அந்த acceleration due to gravity அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, அதுல ஆக்ட் ஆயிட்டு இந்த பிளாக்கை பிடிச்சி கீழே புல் பண்ணுது. பட் அந்த பாடி எனக்கு மூவ் ஆகல, இந்த பிளாக் இந்த டேபிளை தாண்டி கீழே வரல. காரணம் சரி, காரணம் என்ன வந்துட்டு போகுது. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, this body is in rest. அப்ப ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா we can understand the net force is equal to 0. Net force equal to 0 அப்படின்னா opposite forces are equal. Opposite forces are equal. Right, so the body is in rest, the net force is equal to 0, opposite forces are equal அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் இருக்கட்டும். who is the opposite force? இல்ல யார் அதை கொடுத்தா? which one is the opposite force? அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன? that is what the very big question. யாருமே இல்லையே, ரைட்? பட் திஸ் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அப்ப இந்த இடத்துல இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா only this table. So there is no other chance. இந்த டேபிள் தான் என்ன பண்ணிருக்கணும், இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்கணும். அப்ப இந்த mg இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் இதுக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். So this is what the reaction. This is what the reaction. This reaction also equals to the magnitude of the force m into g. Right, this is what the reaction. Okay, ஏன் இது நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, if the plane in this manner, the horizontal இருந்துச்சு அப்படின்னா this reaction is acting in this direction. In case this table in this manner, இந்த மாதிரி ஒரு incline இருந்துச்சு அப்படின்னா, so this time this reaction acting in this direction. Sometimes நம்ம இத கூட plane எடுப்போம், side wall இருக்கு, அந்த side wall கூட நம்ம plane எடுப்போம். Side wall plane எடுத்துட்டு, so we are giving some force in this direction. So in this case the reaction acting in this direction. அப்போ இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எப்பயும் அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய அந்த பிளேன், அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும் always. This reaction is always perpendicular to the plane in which the body is resting. அந்த பாடி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். That is why it is called as the normal reaction. It is always perpendicular to the surface in which the body makes contact. This reaction always perpendicular to the surface in which body makes contact. The body in the surface ஒரு contact create பண்ணும், அந்த surfaceக்கு perpendicular இருக்கும் this reaction. That is the reason it is called as a normal reaction. Okay, so ஏன் இது normal reaction நான் சொல்லிட்டேன், right? So இந்த normal reactionல இருக்கக்கூடிய ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு thing என்ன அப்படின்னா, it is a self-adjusting force. Self-adjusting force. Self-adjust அப்படின்னா யாருடைய ஹெல்ப் இல்லாம அதுவே என்ன பண்ணிக்கும், ஒரு வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், வேரி பண்ணிக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி சினாரியோ, இட் கேன் வேரி இட்ஸ் வேல்யூ பை இட்செல்ஃப். அது நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிங் அப்படி நம்ம சொல்லுவோம். அது ரொம்பவே சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பிளாஸ்டிக் டேபிள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டேபிள் எடுத்துக்கலாம், ரொம்ப லைட்டா ஒரு டேபிள்.
ஓகே, இந்த ரொம்ப லைட்டான ஒரு டேபிள். இந்த டேபிள் ஒரு 40 கிலோகிராம் வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த 40 கிலோகிராம் அப்படிங்கிற வித்ஸ்டாண்ட் வேல்யூ வச்சுக்கோங்க. ஓகே, சோ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இதை வந்து த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ நிறைய இடங்கள்ல இருக்கும். நீங்க ஒரு லிஃப்ட்ல போனா அப்படின்னா 60% ஆர் அலௌட், அல்லது 5% ஆர் அலௌட், 2% ஆர் ஒன்லி அலௌட், 4% ஆர் அலௌட், பிகாஸ் இட் இஸ் a threshold value. அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுல ஏற்றக்கூடாது. அதான் threshold value அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்ல பைக்ல ஏதாச்சும் ஒரு ஹேங்கர் இருக்கு, அந்த ஹேங்கர் நம்ம ஏதாச்சும் வெயிட் மாட்டோம் அப்படின்னு, நம்ம பைக்ல அந்த ஹூக் மாதிரி இருக்கும் வெயிட் மாட்டோம் இல்லையா, அது ஏதாச்சும் நல்ல ஜோன்ஸ்ல தெரியும். ஸோ மேக்ஸிமம் அப் டு 5 kg, the maximum up to 8 kg, something அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. That is what the threshold value. Right? அப்ப அந்த மாதிரி இந்த டேபிளுக்கு we are giving some threshold value. Right? It is 40 kg. இந்த டேபிள் எவ்வளவு வெயிட் வரைக்கும் தாங்கும், 40 kg வரைக்கும் withstand பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் இந்த 40 kg தாங்கக்கூடிய இந்த டேபிள் மேல I am giving a 10 kg block. I am placing a 10 kg block. இந்த 10 kg block நான் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு என்ன ஆகும், இதனுடைய weight is acting in this direction. The weight equal to m into g. The 10 into 10, that is the 100 Newton acting in this direction. So this table offers the equal amount of 100 Newton in opposite direction. So makes the net force equal to 0. The body will begin rest on the table of the object and the table nala rest la appear. I make it as 20 kg. Now 20 kg block vacha appadina ipo the weight acting in downward direction, that is equal to 200 Newton. The table simply giving the 200 Newton in opposite direction. இல்ல நான் இத வந்து ஒரு 30 kg வைக்கிறேன் அப்படினா the weight is 300 Newton. The table giving the 300 Newton the answer opposite direction. I am giving 40 kg. So 400 Newton acting in this direction. So the 400 in the opposite direction makes the force equal to 0. Simply the body will be resting on the table itself. Okay. So make it as 41 kg. Make it as 41 kg. This time the weight acting on the downward direction is 410 Newtons. The weight equal to 410 Newton. Right? ஆனால் இதனுடைய threshold value 40 kg அல்லது 400 Newton. ஃபோர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா 400 Newtonனா இந்த பிளாக்கால என்ன பண்ண முடியும், withstand பண்ண முடியும். இதுக்கு மேல அந்த பிளாக்கால withstand பண்ண முடியாது. இப்போ இந்த டேபிள் உங்களுக்கு என்ன ஆகும், so the upward force equal to 400, downward force equal to 410. So the net force acting in this direction, that is equal to 10 Newton, and the table உடைஞ்சு அந்த பிளாக் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும், கீழே விழும். இதான் threshold. அந்த டேபிள் அவ்வளவுதான் தாங்கும் இல்லையா, ஏன்னா அந்த தாங்கிற வரைக்கும் நார்மல் ரியாக்ஷன் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணல, அதாவது threshold வேல்யூ மீறிடுச்சு. சோ தட் நமக்கு என்ன ஆயிடும், அந்த பிளாக் உங்களுக்கு கீழே விழுந்துடும். ரைட், சோ எவ்வளவு ஃபோர்ஸ் கீழே விழும், 10 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸ்ல அந்த பிளாக் உங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு கீழே விழும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். Okay, this is what the normal reaction. This normal reaction is a self-adjusting value. இதுதான் நான் இப்ப சொன்ன the self-adjusting value. 100, 200, 300, 400 something அதோட threshold value வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிட்டே இருக்கும், அதோட வேல்யூஸ் அதுவே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் தி சினாரியோ. That is why it is a self-adjusting force. Right? இந்த normal reaction அப்படிங்கிறது only a negative value. இது நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இதெல்லாம் ரியாக்ஷன்ஸ். இப்போ again we are decreasing the force 30, 20, 10, 1 kg. 1 kg na vacha apna kila 10. The normal reaction is also equal to 10. So make it as 0 on the body எடுத்துட்டு the normal reaction equal to 0. அந்த body மேல மூவ் ஆகுது அப்படின்னா normal reaction opposite-ல போகாது. If there is no contact, that is no normal reaction. A normal reaction or a minimum value is 0. This normal reaction is greater than or equal to 0 always. இது எப்படி உங்களுக்கு என்ன வராது, நெகட்டிவ் மட்டும் வராது. எந்த ரியாக்ஷன் போர்ஸும் நெகட்டிவ் வராது.
It is always greater than or equal to 0. If there is no contact, no normal reaction. If there is no contact, no normal reaction. ரொம்ப important statement. இத பேஸ் பண்ணி நிறைய இடங்கள்ல நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. If there is no contact, there is no normal reaction. This is normal reaction. In the normal reaction, the character of the metal it is a reactional force always acting perpendicular to the surface in which the body makes contact. That is the region is called as a normal reaction. It is a self-adjusting value. It is always greater or equal to 0 for the negative value. But in the value to illa apna 0 kila the reactional force again நமக்கு negative la வரல. Okay ba? Right? Then there is a point. If there is no contact, there is no normal reaction. Okay. By practice, you can understand. The normal reaction always trying to make net force which is equal to 0. This is not right. In the normal reaction, எப்பயுமே இந்த net force on the body 0 வச்சுட்டு தான் ட்ரை பண்ணும். அதால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். முடியலையா அந்த பிளாக் மூவ் ஆயிடும். சோ இங்க நான் சொன்ன சினாரியோ நான் 10 கொடுத்தப்ப 100. So make net force equal to 0. Opposite force equal, the body will be in rest. 20, 200, 300. So அந்த normal reaction எப்பயுமே அந்த பாடி எடுத்து தான் ட்ரை பண்ணும். அந்த ரெஸ்ட்ல வச்சுட்டு தான் ட்ரை பண்ணும். அதாவது அந்த net force 0 ஆக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணும். Up to the extent, அதோட threshold value வரைக்கும் அந்த threshold value தாண்டிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகாது, இது நமக்கு ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ அதனால அந்த threshold சொல்ற ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். This is what the normal reaction. Okay. பட் இதே இந்த மாதிரி டேபிள் லிஃப்ட் அதெல்லாம் சொன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the threshold value தான் சொல்லலாம். But if it is a ground, அது simply the ground அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா so this time அந்த threshold எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கிரவுண்ட் ஒரு விஷயத்தை தாங்காம இருக்காது, எவ்வளவு வெயிட் வச்சாலும் அது தாங்கும். அதனால நம்ம மோஸ்ட்லி கிரவுண்டை வச்சு படிக்கிறதால நம்ம என்ன பண்றது இல்லை, அந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு அந்த threshold வேல்யூ எல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. மேபி இந்த மாதிரி டேபிள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு threshold வேல்யூ இருக்கும், ரைட்? ஸோ இந்த நார்மல் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி டென்ஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சம் இருக்கும். இந்த செஷன் முடியும் போது நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டு then comes to the tension. ஸோ அந்த அது வரப்போ நார்மல் ரியாக்ஷன் வச்சு நான் சம் சொல்லுவேன். ஓகே, shall we move on to friction? Okay, sir. ஒரே ஒரு ஓகே வருது, ஏதோ ஒரு கே போட்டுருக்கு, சோடியம். அதனால ஒரு ஓகே சொன்னா இருக்கும்ல. ஓகே ஆர் நாட் ஓகே? Yes, sir. Yes, sir. Yes, sir. Good, sir. Yes, sir. Okay, sir. See, in case புரியல அப்படின்னா இந்த ஒரு ஸ்கோப் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கிளாஸ் பண்ணால் போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ நம்ம படிக்கிறதுக்கு பிரயோஜனம் இருக்கணும்ல, சும்மா ஜஸ்ட் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறதா வேண்டாம். ஓகேவா? அதனால படிக்கிற கான்செப்ட் நல்லா நினைச்சுக்கோங்க. So the next one is the friction. Right, the friction is also equally interesting. So seriously, now it's the names of the friction. The physics is always fun, but not for all. Not for all. Again, over names part. இன்னொரு நியூஸ் கூட பார்த்துட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, if you feel the physics is bored, you learn from the wrong teacher அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தேன். நான் கிளாஸ் இருக்கும்போது பசங்க தூங்குறாங்க, இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா நான் என்னதான் செஞ்சுட்டேன். ரைட், ஓகே, நம்ம தான் சரியா சொல்லி கொடுக்கலாம். Physics is that much of fun. ஸோ அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுதான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ரைட், ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இஃப் எனிதிங் நாட் கெட் இட், ஸோ ஜஸ்ட் லெட் மீ இன்ஃபார்ம். ரைட், ஸோ the friction
is also the first of all, it is a self-adjusting value. The friction is also the self-adjusting value. This friction is an opposing force. It is opposing a relative motion. Opposing a relative motion of the body. அது என்ன relative motion அப்படி நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so if there is a block, you are pushing in this direction. This time the friction is acting in this direction. The same surface, the same block, you are pushing in this direction. This time the friction is acting in this direction. நீ எந்த பக்கத்துல எப்பயுமே அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். Okay, the direction of the friction is not constant. The magnitude of the friction is not at all constant. அது என்ன வேணாலும் இருக்கலாம். Because this is அதனால பத்தி நான் சொல்லிட்டேன், it is self-adjusting value. The direction is also changes. நீ எந்த பக்கம் திரும்பியோ அந்த ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் மூவ் ஆக ட்ரை பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷன் இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் ஃபிரிக்ஷனும் மேக்ஸிமம் ரிலேட்டட் தான். ஏன் அப்படின்னா the friction, this friction always tries to makes the body resist. அந்த பாடி என்னவா இருக்கணும், ரெஸ்ட்ல வச்சுக்கதான் அந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது ட்ரை பண்ணோம். ஓகே, சோ அப்ப ஆல்மோஸ்ட் இட் இஸ் சேம் as a normal reaction இல்லையா? சோ ரியலிஸ்டிக் ஆர்டா the friction is given by mu into normal reaction. This is the expression for the friction, but it is a wrong expression. நான் இந்த போர்ட் நான் முடியும் போது நான் சொல்றேன், it is not exact correct expression, but ஓரளவுக்கு ஓகே. பட் இதை சின்ன கரெக்ஷன் பண்ணி நம்ம கரெக்டா பண்ணலாம். Okay, so the friction is equal to mu into normal reaction. அதாவது the friction is directly proportional to the normal reaction. அப்ப friction that is equal to mu into normal reaction. அப்ப இது இருக்கக்கூடிய இந்த mu அப்படிங்கிறது it is the coefficient of friction. It is the coefficient of friction. The coefficient of friction அப்படிங்கிறது ஒரு separate value. It is the unit value. It is the unit value for a pair of surfaces comes in contact. It is the unit value for a pair of surfaces comes in contact. Okay, so if you can carry the pen or take it up to some part of friction. If in case you can the vessel or take it up to some amount of friction. அப்ப கீழ இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் சொல்லுங்க, ஆனா அத கான்டாக்ட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேற, ஆனா ரெண்டுக்கும் வேற வேற வேல்யூ வரும். சோ எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு கான்டாக்ட் வருதோ அவங்களுக்கு ஒரு யூனிக் வேல்யூ இருக்கும். That is what is coefficient of friction. So in the coefficient of friction is greater than or equal to 0, less than or equal to 1 in usual cases. Most probably உங்களுக்கு இந்த mu ஓட வேல்யூ உள்ள இருக்கும். The 0 ல இருந்து 1 உள்ள இருக்கும். If mu equal to 0, then it is a perfectly smooth surface. There is no friction. But practically possible கிடையாது. So because there is a staple in NCERT, you can eliminate it. You can reduce the friction. Friction எப்படி reduce பண்ணலாம்? The friction ஒரு பாடி ரொம்ப ரஃப்பா இருக்கு அப்படினா எப்படி நம்ம reduce பண்ணலாம்? lubricants ஸ்மூத்தா இருக்கு. So நம்ம lubricants போடலாம். அந்த grease, oil எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி lubricants போட்டு we can reduce the friction but not at all eliminate the friction. நீ கம்ப்ளீட்டா அதனால 0 லாம் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால ideally we may take it as it is 0. It is a perfectly smooth surface. Then the mu, the 0 ல இருந்து 1 க்கு போக அந்த roughness அதிகமாயிட்டே போகும். 0.1, 0.2, 0.2 அந்த வேல்யூ நமக்கு அதிகமாயிட்டே போகும். If it is mu equal to 1 அப்படினா, so it is extremely rough. Sometimes mu is greater than 1 also. Mu is greater than 1 அப்படினா இது very very irregular surface. இந்த velcro எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த velcro அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ இப்போ ஒரு velcro இருக்கு. இந்த velcro இப்ப நம்ம என்ன பண்றோம்? நாம இத பர்சன்ட் ஒட்டி எடுக்கறோம் velcro. இந்த velcro இப்படி தான் எடுக்க முடியும். இப்படி தான் velcro எடுக்கறோம். வேற அந்த velcro இப்படி இழுத்து பாருங்க. இப்படி எடுக்காம இந்த சைடு அப்படியே ஹரிசாண்டலா இழுத்து பாருங்க, வரவே வராது.
வந்துச்சு அப்படி கம்ப்ளீட்டா பிரிச்சுட்டு தான் வெளியே வரும் இல்லையா? சோ அதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரீம் ரஃப். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப irregular-ஆன சர்ஃபேஸ் mu என்னவா இருக்கலாம், greater than 1 இருக்கலாம். But that is the usual cases, the mu oscillating between the 1 and 0, right? So this is about the friction. So that is mu into normal reaction. அது என்ன அப்படினா பார்க்கலாம். So that is the surface, there is a block, like there's a 100 kg block. The force 100 Newton acting in this direction. So after that, normal reaction is also equals to 100 Newton. Right. I am going to pushing this block in this direction. Now, the friction of the friction is acting in this direction. Okay. Right. So we get a table. For applied force, frictional force, either move ஆகுமா இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாம். Then the force of friction. The force of friction. Okay. அப்ப இந்த the weight of the body is equal to 100 Newton. Normal reaction is also equal to 100. We may consider this as a surface of mu equal to 0.3 எடுத்துக்கலாம். The mu equal to 0.3. So what is the frictional force in this case? That is mu into normal reaction. 0.3 normal reaction is equal to 100. It is 30 Newton. Right. இது ஒரு பக்கமா ஓரமா வச்சுக்கலாம். Right. In case நான் இந்த பாடி மேல இப்போ ஒரு 10 Newton force கொடுத்தேன் அப்படின்னா இந்த பிளாக் மூவ் ஆகுமா? ஆகாது. It will not move. No, it won't move. So what is the force of friction? 20. The force of friction is equal to 20. Interesting. I am also looking for so many wrong answers. 20. Any of you people guessing it is 30? Right. So time coming here. So that is the force of friction is also equal to 10 Newton. It's not 20. Right. Again, back to the starting of this class as well as the last class. So if you move on, there is no motion. So we can take it is a rest. For the body rest, net force equal to 0. Opposite forces are equal. In the chapter, in the class, பசங்க அப்படியே போர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. நான் இத வந்து செட்ல ஆரம்பிச்சேன் அப்படினாலே ரெஸ்ட்ல எழுதலாம் அப்படினாலே பசங்க பார்க்கலாம் net force equal to 0, opposite force are equal. அதே மாதிரி அது another for the acceleration of the system equal to net force by total mass. The law of motion உடைய பேஸே அந்த எழுதலாம் தான். Right. So this in this case the system is in rest. So the net force equal to 0, opposite forces are equal. I am giving the force of 10 Newton in this case. The system is in rest, so we can understand there is an opposite force of same amount of 10 Newton opposite against the direction. Okay, அப்ப அது குடுத்து யாரு அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல there is no other character other than the friction. அந்த friction தான் ஆஃபர் பண்ணிருக்கோம். So the force of friction that is equal to 10 Newton. This force of friction makes the net force equal to 0 and keeps the body as it is. அதான் இங்க சொன்னேன். The friction always tries to make the body is in rest. அதால எவ்வளவு தாங்கி பிடிக்க முடியுமோ அத தாங்கி சொல்லுங்க சார். இப்போ நம்ம தான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது சார் அப்ப கண்டிப்பா அந்த பாடி மூவ் ஆகி தானே சார் ஆகணும் கொஞ்சமாவது. இப்போ நம்ம ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட்லி ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா there is no other opposing force. இந்த பக்கம் எந்த ஃபோர்ஸும் இல்ல. இதெல்லாம் நம்ம அந்த கலிலியோட சொன்னோம். இந்த யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பாடி யூனிஃபார்ம் மோஷன்லயே தான் இருக்கும். நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி விட்டா பாடில போயிட்டே இருக்கும். Because there is no opposing force. Okay. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒரு ஸ்மூத் ஒரு ரஃப் சர்ஃபேஸ் it is the external force. கொஞ்சம் ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த கலிலியோ the Aristotle was wrong அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் the Aristotle was as a common man. ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியே ஒரு பார்க்கலைங்க. அது ரொம்ப காமன் மேனா பண்றாரு அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னா அவர் அந்த ஃபிரிக்ஷனை கன்சிடரே பண்ணல. இந்த ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்.
கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க ஒரு பாடி ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல கொண்டு போயிட்டு ஒரு பாடி நீங்க தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கம்ஸ் டு ரெஸ்ட். ஒரு பாடி கம்ஸ் டு ரெஸ்ட், ஒரு மோஷன்ல இருந்து ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி ஆக்ட் ஆகிருக்கும். இந்த கேஸ்ல the external agency is nothing but the friction. ஓகே, அதனால இங்க நான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு, அதனால நான் அப்போஸ் பண்ணணும். அந்த ஃபோர்ஸ் நான் அப்போஸ் பண்ணது. இது ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது. ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்தா நான் கொடுத்த 10 நியூட்டனுக்கு இது என்னவா இருக்கும், மூவ் ஆகும். ஆனா பிராக்டிகல் லைஃப்ல அது பாசிபிள் கிடையாது. பிகாஸ் என்ன இருக்கு, ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே, அதை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அகைன் தேர் இஸ் நோ மோஷன். Again 20 Newton friction, sir. 20 Newton force is the force of friction. Good. Now 29 Newton கொடுத்தேன் அப்படின்னா again there is no motion. The force of friction 29. If I am giving 30, again okay. இந்த இடத்துல இப்போதைக்கு கேப் பண்ணலாம். So the force of friction is also equal to 30. நான் ஒரு 35 Newton நான் கொடுக்குறேன் அப்படின்னா yes, that is the motion. அப்போ மோஷன் இருக்கு அப்படின்னாலே the net force not equal to 0. அப்போ அந்த ஒரு நான் ஜீரோ ஃபோர்ஸ் வந்துருச்சு. In this case the force of friction is 30 Newton. அப்போ நான் சொன்னேன் இந்த friction always tries to make the body in rest. அது ட்ரை பண்ணும், அதாவது முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ இந்த இந்த எஃபோர்ட் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 30 போட்டோம் இல்லைங்களா. இதுக்கு பேரு S maximum. அல்லது we can write this F is greater than, sorry, lesser than or equal to mu into normal reaction. Lesser than or equal to mu into, இதுதான் கரெக்டான எக்ஸ்பிரஷன். அல்லது F maximum எழுதலாம். இந்த இடத்துல F maximum equal to mu into normal reaction போடலாம். அல்லது F is lesser than or equal to mu into normal reaction. அப்ப இது 30 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவோம். 30 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சு, அந்த பாடி விட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சினாரியோக்கு நான் ஒரு கிராஃப் போட்டேன் அப்படின்னா the graph like this. This line is always makes 45 degree. ஏன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? சோ நான் 10 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா the force of friction is also 10. நான் 20 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா the force of friction is also 20. நான் 30 கொடுத்தேன் அப்படின்னா the force of friction is also 30. அவ்வளவுதான், friction முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீ whatever maybe the force is given beyond this limit, அதுக்கப்புறம் the force of friction is fixed. அதுக்கப்புறம் என்ன ஆகாது, force of friction டெவலப் ஆகாது. the friction is constant. இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இந்த இடத்துல ஒரு கேப் விட்டுருக்கேன். See, இந்த இடத்துல ஒரு கேப் நான் எதுவுமே போடல இல்லையா, நான் சொல்றேன் என்னன்னு. ஓகே, அப்போ இந்த ஃபோர்ஸ், the applied force lesser than 30 இருக்கிற வரைக்கும் there is no motion. அப்ப the force of friction is equal to applied force. அந்த இதோட நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அந்த மேக்ஸிமம் ஃபிரிக்ஷனோட கம்மியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு மோஷனும் இருக்காது. இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் இஸ் நத்திங் பட் அப்ளைடு ஃபோர்ஸ். நீ எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்களோ சேம் ஃபோர்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல there is no motion, it is static. அதனால இந்த ரீஜியனுக்கு பேரு static friction. It is a static friction. அதாவது இந்த ரீஜியன்ல கண்டிப்பா அந்த பாடி உங்களுக்கு என்ன ஆகாது, மூவ் ஆகாது. ரைட், இந்த 30 இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு ரெடி டு மூவ். It is in the ready to move condition. நீ ஏதாச்சும் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் தள்ளுற அப்படின்னா நீ தள்ளுற, அது மூவ் ஆகும். இந்த வேலை புஷ் பண்ற, மூவ் ஆகும். தென் இந்த வேலை புஷ் பண்ற, யூ கேன் ஃபீல் ஓகே நம்ம எக்ஸ்ட்ரீம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த ரெடி டு மூவ் கண்டிஷன். அதுக்கு பேரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். இதுக்கு பேரு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்.
The limiting friction அப்படினா the maximum of static friction. Limiting friction is maximum of static friction. The limiting friction is maximum of static friction. These are ready to move condition. In the applied force, frictional force is same. Okay, if the applied force is greater than 30, இப்போ நமக்கு என்ன ஆகும்? Move ஆகும். அப்ப இந்த the force of friction that is equal to அந்த limiting value. whatever maximum friction அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகாது? Friction increase ஆகாது, வேற எதுவும் ஆகாது. So fixed the friction is the fixed value, that is nothing but it's a limiting friction. Okay va? அப்ப இந்த ரீஜியன்ல இந்த இப்போ இங்க 0 to 30 the static, exactly 30 is the limiting. 30 க்கு மேல இருக்கக்கூடிய ரீஜியனுக்கு பேரு kinetic friction, because there is a kinetic energy, அதாவது அந்த பாடி என்ன ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். So it is a kinetic friction. Okay, this is about friction. கொஞ்சம் நான் வேகமாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கிளாஸ் டேக்ஸ் கொஞ்சம் அதிகமான டைம், பட் நான் கொஞ்சம் வேகமாக சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லை இந்த கைனடிக் ஃபிரிக்ஷனை பற்றி எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கு, பட் இப்போதைக்கு இதை எப்படியா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அகைன் நம்ம லாஸ்ட் ஆஃப் போர்ஷன் தான் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டூயிங் ஒன்லி த நியூமரிக்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம டென்ஷன் பார்க்கலாம் இல்லையா? So ரொம்ப அர்ஜென்ட்டா பார்த்தோம் அப்படினா அதை மிஸ் பண்ணுவோம். So next class we start with the tension and do the many problems. So next week போற நம்ம class of motion முடிஞ்சிரும். Okay, this is about friction. So நம்ம ஒரு சம் போடலாம்ல. So there is a truck moving in this direction with an acceleration of 2 meters per second square. Okay. In the truck மேல அந்த இடத்துல ஒரு block இருக்கு. Maybe this ஒரு block of mass 5 kilograms. Okay. So in this case, it is a rough surface. So the mu that is equal to 0.4 units. The mu that is equal to 0.4. So find the force of friction. Find the force of friction between the block and surface. இந்த இடத்துல இருக்கக்கூடிய friction எவ்வளவு அப்படி நம்ம கேட்கலாம். Force of friction, right? So first of all, you people have to understand the friction எல்லாருக்கும் ஒரே வேல்யூ, எல்லா சினாரியோலயும் ஒரே வேல்யூ வரணும்னு அவசியம் கிடையாது, ரைட்? அப்ப இந்த மாதிரி கேஸ்க்கு first of all we have to calculate the limiting friction, F maximum. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? F maximum கண்டுபிடிக்கலாம். F maximum equal to mu into normal reaction. In the body of the weight 50 Newton acting in this direction, the normal reaction is also equal to 50. So 0.4 into 50, that is equals to 20 Newton. This is the maximum friction. Now next the graph. For a 45-degree line, then for a slanting line. Okay, this is mark the maximum friction. This is 20 Newton.
This is also 20. Right? These are the friction graph. The force of friction க்கும் applied force க்கும் ஆன graph. Right? இது வந்து நீ friction ல பண்ண வேண்டிய first step. The first step, using the data, you have to find out the value of normal reaction and find the maximum friction or the limiting friction that is equal to mu into normal reaction. Now we found that is the 20 Newton. சரி, இப்போ இந்த பிளாக் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாரு. ரைட், இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரக் உங்களுக்கு இந்த பக்கம் போகுது அப்படின்னா இந்த பாடி மேல சேம் ஆக்சலரேஷன் இஸ் ஆக்டிங், தட் இஸ் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். So the force acting on this direction, that is equal to m into a. So the force that is equal to m into a, 5 kg block, acceleration is equal to 2, it is 10 Newton. So the 10 Newton of force acting in this direction. அப்ப இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு உங்களுக்கு? 10. ஓகே, அப்ப 10 எந்த இடத்துல இருக்கு இந்த கிராஃப்ல? இந்த கிராஃப்ல 10 எங்க இருக்கும்? கண்டிப்பா is lesser than 20. This is 10 Newton. அப்ப கண்டிப்பா ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 10 நியூட்டனா தான் இருக்கும். The force of friction is also equals to 10 Newton. In case it makes the acceleration of the truck equal to 3, then this force is equal to 15. The force of friction is also equal to 15. The body will be in rest. Makes the acceleration equal to 5 meter per second square. In this case, this force equal to 25. But 25 is exceeding the maximum value. Therefore, on the block anyway, both are kilo. நம்ம பார்க்கறோம்ல, ஒரு சில நேரங்கள்ல இந்த ஏதாச்சும் ஒரு ட்ரக்ல இந்த வீடெல்லாம் காலி பண்ணி போறவங்க ட்ரக்ல டக்குனு இல்லாம கீழே விழுந்துடும். ஸோ பிகாஸ் ஆக்சலரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் அதிகமாகும். எப்படி அப்ப மெதுவா போனது கீழே விழாது, வேகமா போகும்போது கீழே விழும். ஏன்னா ஆக்சலரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகம். இந்த ஃபோர்ஸ் எப்ப இந்த ஃபிரிக்ஷனை எக்ஸீட் ஆகுதோ அப்ப பாடி உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஸ்லிப் ஆயிடும். Okay, so try to understand the friction. The once again the friction common forces for the first one. So next class நம்ம tension and remaining numerical நல்லா பார்ப்போம். Okay va, make it clear? Okay, sir. Yeah. டூரிங் த வீக் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். சார் பார்த்துட்டு தான் இருப்பார். மேபி அவர் ஆன்சர் பண்ணுறது கிளாஸில் ஆன்சர் பண்ணுவார், இல்லை அதுலேயே கூட ஆன்சர் பண்ணுவார். எப்படி டைம் இருக்குது அப்படி பண்ணுவார். பட் யூ ரேஸ் யுவர் டவுட்ஸ். தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங். ஹவு டு லேர்ன் ஏ சப்ஜெக்ட்னு ஒருத்தர் எனக்கு இதில் கேட்டிருக்கிறார், யூடியூப்பில். மேத்ஸ் படிப்பது எப்படி சார் அப்படின்னு கேட்டிருக்கார். ஸோ இட் இஸ் ஈஸி, பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் and with your teacher and with your co-students. Okay, so now close பண்றோம் சார். சார் நான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார், முடிஞ்ச டைம் ஆயிடுச்சு. ஓகே யா ப்ளீஸ் ஓகே Thank you, sir. தேங்க் யூ. ஓகே Thank you. Thank you, sir. If it moves with the constant velocity, what is the force of friction? In the constant velocity, that is the ready to move condition. Ready to move condition la net force equal to 0. அப்ப the constant speed la போகலாம். அப்ப constant speed la போச்சு அப்படினா friction is maximum friction. Body is moving with the constant speed. அப்ப the force of friction that is equal to the maximum friction. And a maximum friction attain ஆனதா மூவ் ஆகும். Okay, thank you. Last next week. Okay, thank you for everybody. I again repeat, டவுட் இருந்தால் மனசுலேயே வச்சுட்டு இருக்காதிங்க. ஒன்று உங்கள் ஸ்கூல் டீச்சரை கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் போடுங்க, இல்லை நம்ம ஆசிரியரை கேளுங்க.
டோன்ட் கீப் இன் யுவர் மைண்ட். உடனடியாக யாரோ ஒருத்தர் கேட்டுருங்க, ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து இருக்கிற ஃப்ரெண்டையாவது கேட்டுருங்க. ஃபோன் அடித்தாது, இப்போதான் ஃபோன் இருக்கே, என்னப்பா இது எனக்கு புரியல, உனக்கு இப்படி புரியுதான்னு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அவர் என்ன பண்ணுவார்னு அவர் எதை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இன்னொரு 4 பேர், ஒரு 2-3 பேர் சேர்ந்து 2 brains or 3 brains பெட்டர் தேன் 1 brain. திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல். ஸோ 2 brain சேர்ந்தால் அதுக்கு ஆன்சர் வந்துடும், இல்லை 3 brain சேர்ந்தால் கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you.